ஜோதிடம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த சனி வக்ர பயிற்சி என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னா ஜூலை 27 ஜூலை 2026 ஆரம்பிச்சு டிசம்பர் 11 2026 வரைக்கும் ஏறக்குறைய 138 நாட்கள். இந்த 138 நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 8/10/2026 வரைக்கும் சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்திலையும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி அவரோட சொந்த நட்சத்திரத்திலையும் டிராவல் பண்ண போறார். அது என்னங்க வக்ரகதி? சனி பகவான் ரெட்ரோகிரேட் ஆகிற காலம். சனி வந்து பாத்தீங்கன்னா இப்ப மீனத்துல ஜென்ம சனியா இருக்காரு பாத்தீங்களா? மீனத்துல இருந்து அவர் கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறதுல இல்லைங்க, மீனத்திலேயே தான் இருப்பாரு. அவர் சில நட்சத்திர பாதங்களை கடப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டம் சனியினோட ஒரு எஃபிகசி குறைஞ்சிடுமா, இன்னும் இன்டென்சிஃபைடா இருக்கும். அவர் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி தெரியும், ஆனா அவரோட ஆற்றல் அதிகமா இருக்கும். இந்த 138 நாட்களும் ஒவ்வொரு ராசியினோட வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த போகுது. இது நாங்க எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா, இந்த 138 நாட்கள்ல முற்பகுதி பிற்பகுதின்னு சொல்ல போறோம். முற்பகுதி வக்ரகதி அடைஞ்ச சனி குருனுடைய உச்ச பார்வையில என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறார். பிற்பகுதி 40 நாட்கள் அப்ராக்சிமேட்லி வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட பார்வை இல்லாம என்ன மாதிரி கொடுக்க போறார் அப்படின்னு சொல்றோம். பொதுவா இந்த சனி பகவான் வக்ரகதி அடையும் போது ரிவ்யூ, கர்மிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம், கர்மிக் லெசன், பழைய விஷயங்கள் திரும்பி வரா மாதிரி தோணும். நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தது மாறும். அதே மாதிரி இது நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது நடக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தது நடக்காம போறதுக்கும் தாமதம் ஆகிறதுக்கும் வழியும் வாய்ப்பும் உண்டு. ஆக உங்க ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு, நேரத்தை வீண் பண்ணாம சட்டன் பார்த்துடலாம் வாங்க. கன்னி ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னா, ஆல்ரெடி சனி பகவான் உங்களுக்கு என்ன பாவத்துல இருக்காரு? 7ஆம் பாவம் கண்டக சனியா இருக்கார். கண்டக சனியா வந்ததுல இருந்தே நான் வந்து பாருங்க, நான் பாட்டு சிவனேன்னு என் வேலையை செஞ்சிருந்தேன். சும்மா நான் பாட்டு வீட்டுல வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் நான் செஞ்சிருந்தேன். என் பொண்டாட்டி சும்மா இருந்தால, எங்க போய் பாலை வாங்கி வந்துருங்கன்னு கத்திட்டே இருந்தா. சரி பாலை வாங்கி வரல, நடந்து தாங்க போனேன். ஒரு பையன் அங்க இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எல்போர்டு போட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கா. நேரம் வந்து என்ன மோதி என் காலை உடைச்சி அவன் அங்கிள் சாரி அங்கிள் போயிட்டான். சரி ஏதோ சின்ன பிள்ளையாச்சுன்னு விட்டுட்டேன். என் காலுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ராடு வச்சு நான் வந்து சர்ஜரி பண்ணி உட்காந்துங்கிறேன். தங்கி நடந்துங்கிறேன். இப்படி நிறைய கண்ணி அனுபவிச்சாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நான் 2 வார்த்தை பேசினா என் பொண்டாட்டி 4 வார்த்தை பேசும். அது எப்பயுமே அப்படித்தான் பேசும். நான் 2 வார்த்தை பேசினா என் புருஷன் 4 வார்த்தை பேசுவார். அவர் எப்பயுமே அப்படித்தான் பேசுவார். இப்ப நான் 2 வார்த்தை பேசினா என் பொண்டாட்டி 200 வார்த்தை பேசும். முடியல என்னால. இந்த ரிலேஷன்ஷிப்பை என்னால தொடரவே முடியல. பொண்டாட்டி குடும்பம்ன்றது வேணுமோ நான் மொத்தமா வெறுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சனி பகவான் ஏற்படுத்தினார். அதுக்கும் மேல ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய வந்துச்சு. இருக்கிற ஹெல்த் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஸ்பாயில் ஆச்சு, இன்னும் வேர்சன் ஆச்சு, இன்னும் மருத்துவ செலவுகள் அப்படின்றது அதிகமாச்சு. இது அத்தனையும் கண்டகசனி கொடுத்தாரு. இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு வேற சொல்றீங்களா, இன்னும் ஏதாவது இன்டென்சிஃபைடா கொடுக்க போறாரா? நாட் லைக் தட். முதல்ல கண்டகசனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல இருக்கிறது இன்னும் பெரிய பிளஸ். சனி எந்த விதத்திலயும் உங்களுக்கு எடுக்க போறது சூப்பர். ஏதாவது நல்லது நடக்குமா? கண்டிப்பா நடக்க போகுது. என்ன அப்படின்னா, சனி பகவான் உங்களுக்கு 5 மற்றும் 6க்கு அதிபன். அதாவது பூர்வ புண்ணியாதிபதியும் அவர் தான், ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதியும் அவர் தான். நம்மளுக்கு பூர்வீகம் சார்ந்து நிறைய யோஜனைகள் இருக்கும். இது வரைக்கும் குழந்தை பிறப்பே இல்லை, இது எத்தனை முறை நம்ம ஐவிஎஃப் பண்ணும், இக்ஸி பண்ணும், எந்த விதமான பிரோஜனமும் இல்லை, செலவானதுதான் மிச்சம். குழந்தைன்றது கூடி வருமோ வராதோ தெரியவே இல்லையா? குழந்தை பெற்றவங்களுக்கு ஐயோ என் பிள்ளையினால நான் கடுமையான மன உளைச்சல் காலாயிட்டேன். இது ஒரு நாளைக்கு 10 பஞ்சாயத்து கூட்டிட்டு வருது, ஒரு நாளைக்கு 2 அக்கப்போர் பண்ணுது. இது என்னைக்குதான் நம்ம சொல் பேச்சை கேட்கும்? அது எதிர்பார்க்காதீங்க. இது என்னைக்குதான் திருந்தோம்? அது படிச்சுட்டு படிக்க வச்சுங்கிற, ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ணிச்சுன்னா போதும். வேலைக்கு வந்து சேர்த்து விட்டுருக்க, ஒழுங்கா வேலைக்கு போய் என் பேரை கெடுக்காம இருந்தா போதும். இப்படி பல யோஜனைகள் குழந்தைங்க சார்ந்து இருக்கும். அதே மாதிரி பூர்வீகத்துல சொத்து பத்து எல்லாம் நிறைய இருக்கு. யாரும் எங்க வீட்டுல வந்து எங்க கணவர் வீட்டுல எங்களுக்கு கொடுக்கவே மாட்டேங்க. நாங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கணும்ன்ற ஒரே காரணத்தால மொத்தமா ஒதுக்கி வச்சுட்டாங்க, சேர்த்தவும் மாட்டேன்றாங்க. உறவுகள்லாம் வந்து உறவாட்டினா எப்படி இருக்கும்? சொத்து ஏதோ கைக்கு வந்தா ஏதோ நம்ம செலவு பண்ணுவோமே, சொத்துலாம் இருக்குதுங்க. பூர்வீகத்துல ஒரு காணி நிலம் இருக்கு. அந்த நிலத்தை வியாபாரம் பண்ணா நான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற கடனை அடைக்கலான்னு பாக்குறேன். நல்ல ரேட்டுக்கு வியாபாரமே ஆக மாட்டேங்குது. இப்படி பூர்வீகம் சார்ந்து, குழந்தைங்க சார்ந்து, குழந்தையே இல்லை அப்படின்னா குழந்தை பிறப்பு சார்ந்து பல யோஜனைகள் இருக்கு, பல ஆசைகள் இருக்குன்னா சில ஆசைகள் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பார். ஃபர்ஸ்ட் பிளஸ். ரெண்டாவது, 6ஆம் பாவத்துக்கும் அவர் தான் அதிபர். நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, ஏகப்பட்ட கடன் இருக்குப்பா, கடனை அடைச்சிட்டு நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன். கடனை அடைக்கிறதுக்கான எந்த விதமான ஒரு லூப் லைனும் எனக்கு கிரியேட் ஆக மாட்டேங்குது. ஹெல்த் இஷ்யூஸ் பயங்கரமா இருக்கு. அந்த ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாம இருந்தா சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா
பல கடன் இருக்கு. கொஞ்சமாவது ஒரு பகுதி கடன் அடைச்சாவாது இஎம்ஐ வட்டி கம்மியாகும். பகுதி கடன் அடையறதுக்கான ஒரு சூழ்நிலை அப்படின்றது ஏற்படுங்க. இது அத்தனையும் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சு குருனோட பார்வையினால ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அப்ப இது நல்லது தானே, ரொம்ப நல்லது. சரி, கடைசி 40 நாட்கள் சனி பகவான் வக்ரகதி அடைகிறாரு. ஆனா குருனோட பார்வை இருக்காது. அப்ப என்ன ஆகும்? இந்த முற்பகுதியில நம்மள தேடி வந்த உறவு, தேடி வந்த சொந்தங்கள், ஆல்ரெடி நம்மள விட்டு போன சொந்தம் திருப்பி வந்து நம்ம கூட வந்து உறவாடும். அந்த உறவாடுற சொந்தம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி பழையபடி பழைய குருடி கதவு திறடி அப்படிம்பாங்க. அந்த மாரி திருப்பி பழையபடி நமக்கும் அவங்களுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ஒரு கேப், நம்ம எண்ணங்களுக்கோ, அவங்க எண்ணங்களுக்கோ ஒத்து வராத ஒரு சூழ்நிலை, நம்ம ரிலேஷன்ஷிப்ல ஒரு பெரிய வேக்யூம் இதெல்லாம் கிரியேட் ஆகும். அப்ப ரொம்ப தெளிவா சொல்லணும் அப்படின்னு பெருசா யோசிக்க வேண்டாம். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து நம்மளோட லைஃப் பார்ட்னரோட ஆட்டம் கொஞ்சம் அப்படியே திருப்பி லைட்டா பாம்பு வந்து படம் எடுக்குது பாரு, அந்த மாதிரி அவங்களோட ஆட்டம் கொஞ்சம் அதிகமாகும். ஹெல்த்ல கொஞ்சம் ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ், ஃப்ளேர் அப் அப்படின்றது ஒரு ஹெல்த் கண்டிஷன்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா ஃப்ளேர் அப் வரும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த 40 நாட்கள் உறவுகள் டெஸ்ட் மோட்ல போகக்கூடிய காலகட்டம். ரொம்ப சிம்பிள், அது பெருசா ஒன்றும் யோசிக்க வேண்டியதே இல்லை. உறவுன்னு இருக்கு அப்படின்னாலே பிரச்சனை அப்படின்றதும் இருக்கும். எனக்கு சொந்த பந்தம் நிறைய இருக்குப்பா, அப்போ உனக்கு சந்தோஷம் இருக்கு இல்லைன்னு சொல்ல, அப்ப பிரச்சனையும் உனக்கு நிறைய இருக்குல்லப்பா அப்படின்ற மாதிரி நம்மளே கேட்டுக்க வேண்டியதா. விட்டு கொடுக்குற மாதிரி விட்டு கொடுத்துட்டா மட்டும்தான் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, விட்டு கொடுக்கறதுக்கு மனசால விட்டு கொடுக்க முடியும்னா விட்டு கொடுங்க, இல்ல விட்டு கொடுக்குற மாதிரியாவது அட்லீஸ்ட் போயிடுங்க, இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க, நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான பொதுவான கோச்சார சனி வக்ர பயிற்சி பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க அம்மா, நீங்க சொன்னதுல எனக்கு நிறைய மேட்ச் ஆயிருக்குமா, சந்தோஷமா. பிளானட்ஸ் என்ன சொல்லுதோ அதை தான் நாங்க சொல்றோம். எங்க சுய ஜாதகத்தை நாங்க ஒரு முறை முழுசும் தெளிவா அனலைஸ் பண்ணிக்கணுமா அப்படின்னு விருப்பப்பட்டாலும், அம்மா எங்க குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குமா, முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் பிரச்சனையாவே இருக்கு, இது 1 வருஷம் 2 வருஷமாவா, எத்தனை வருஷமா இந்த பிரச்சனையோடவே வாழறது, முடியலம்மா எங்களால, வயசு இருக்கும்போது சமாளிச்சோம், இப்ப வயசும் இல்லை, சமாளிக்க முடியலம்மா, இந்த பிரச்சனைகள்லாம் எப்பமா ஓயும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி இருக்கா? இருக்குமா. உங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும், அம்மா என் பிள்ளையினால கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன் நான், பையன் ஒன்னும் சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றான், எங்க குடும்பத்துக்கு ஒத்தே வராத ஒரு பிள்ளைய லவ் பண்ணிட்டு அவளைதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றான். பொருத்தமும் போய் பார்த்தோம், பார்க்கும்போதே பொண்ணு ஒத்து வரலம்மா எங்களுக்கு, நாங்க காசு பணம் வசதி அந்தஸ்து ஜாதி மதம் எல்லாம் பார்க்கல, ஆனா பொண்ணு ஒத்து வரல, பொண்ணை பார்த்தாலே எங்களுக்கு வந்து ஒத்து வரும் தோணலம்மா, கேட்க மாட்டேங்கிறாம்மா, என்ன பண்றதுன்னு தெரியலம்மா, இதுக்கு வேற வழியும் வாய்ப்பும் இருக்கா, அந்த பையன் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பானா இல்ல நாங்க பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பானா இப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், அம்மா நாங்க ரொம்ப கௌரவமான குடும்பம், இப்ப கௌரவமான குடும்பத்துலதான் நிறைய பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா தப்பு தண்டா பழகுதுங்க, தப்பு தண்டா பண்ணுதுங்க, தப்பானவங்க கிட்ட பழகுதுங்க அப்படின்னு சொல்லலாம். என் பொண்ணு தேவையில்லாத சம்பந்தமே இல்லாத ஒரு பையன் கூட பழகி அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கினா கூட பரவாயில்லம்மா, இன்னமும் லிவ் இருந்து ரிலேஷன்ஷிப் இருந்து டேட்டிங் இருந்து என் பொண்ணுக்கு எப்பமா திருந்தோம், நான் சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்குமா, நல்ல கௌரவமா என்னை வாழ விடுமா, பையன் தேவையில்லாத சில வஸ்துக்களுக்கு ஆளாயிட்டான், போதை வஸ்துக்கள் இதெல்லாம் ஆளாயிட்டான், அவன் மாறுவானா, இந்த மாதிரி பல கேள்விகள் ஒவ்வொரு குடும்பத்திலயும் இருக்கதான் செய்யுது. அதுக்கு மேல ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா சிலர் வந்து சிம்பிளான விஷயம் கேட்பாங்க, வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோமா, பல முறை வீடுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், வீடு கட்ட முடியல, எங்களுக்கு பூமி யோகம் இருக்கா இல்லையா, வீட்டுல தங்கமே நிக்க மாட்டேங்குதுமா, தங்கமே சேர மாட்டேங்குது, நாலா பக்கமும் கடன் இருக்கு, கடன்ல இருந்து வெளியே வந்துருமா, இப்படி பல கேள்விகளுக்கு தீர்வு உங்க சுய ஜாதகங்க. சுய ஜாதகத்தை பார்த்தா எந்த பிரச்சனை எப்ப தீரும், இந்த பிரச்சனை அப்படின்றது இன்னும் 10 வருஷம் தொடருமா, 5 வருஷம் தொடருமா, இன்னும் 5 மாசத்துல முடிவடைஞ்சிடுமா, இல்ல இப்பயே முடிவடைஞ்சிடுமா, இப்படி பல விஷயங்கள் தெரியும். ஆக என்கிட்ட உங்க ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்கம்மா, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய எந்த குறைகளா இருந்தாலும் உங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ.